தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எல்லை பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் வீரர்களுக்கு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது, நாட்டை காக்கும் பணியில் இரவு பகல் காலநிலைகளை பொருட்படுத்தாமல் எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பான பங்களிப்பை தருகின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லாத காலத்தில் துவங்கப்பட்ட நம் எல்லை பாதுகாப்பு படை அதற்கே உரிய அர்ப்பணிப்பு சாகசத்தால் இன்று உலகின் மிக சிறந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகளில் ஒன்றாக திகழ்கிறது. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளாக இந்தியாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்துள்ளனர். நம் தரப்பில் பெரிய அளவில் அதை பொருட்படுத்தாத காலமும் இருந்துள்ளது. ஆனால் 2014 மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைந்ததும் பயங்கரவாதிகள் உரியில் தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி தரப்பட்டது. பயங்கரவாதிகளின் இடத்திற்குள் புகுந்து அவர்களை நம் படைகள் தாக்கி அழித்தன. அதற்கு பின் பயங்கரவாதிகளின் கொட்டம் அடங்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் புல்வாமாவில் மீண்டும் தாக்குதல் நடத்தினர். அப்போது உரி தாக்குதலுக்கு எதிராக நாம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட பலமான அடி ஹேர் ஸ்ட்ரைக் மூலம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகும் அடங்காமல் இப்போது பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை மதத்தின் பெயரில் அவர்களின் மனைவி, குழந்தைகள் கண்முன்னே சுட்டுக் கொன்றனர். கொதித்தெழுந்த பிரதமர் மோடி பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி தரப்படும் என கூறினார். அவர் கூறியது போலவே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் நாம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை பாகிஸ்தான் ராணுவம் திசை திருப்ப நினைத்தது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நம் மீதே தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம் படைகள் நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தனக்கு எதிரானதாக கருதியது. அவர்கள் நம் நாட்டின் குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்தினர். பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்ததில் BSF வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். உள்நாட்டில் தயாரான ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் பாகிஸ்தான் ஆயுதங்களை துவம்சம் செய்தது மிகப்பெரிய சாதனை. எல்லையில் பாகிஸ்தான் படைகள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்த போது கூட நம் BSF வீரர்கள் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. தொடர்ந்து பாகிஸ்தான் படைக்கு பதிலடி கொடுத்தனர். நம் BSF வீரர்களை தாண்டி பாகிஸ்தான் படை ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. நாம் பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்கினோம். பாகிஸ்தான் அதை மறுத்தது. ஆனால் பயங்கரவாதிகளின் சடலங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தி அவர்களுக்காக நமாஸ் படித்ததை இந்த உலகமே பார்த்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் நடவடிக்கையை உலக நாடுகள் பாராட்டியதுடன் அதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன. BSF வீரர்களின் உறுதியையும் திறமையையும் கருத்தில் கொண்டே அவர்களுக்கு எப்போதும் மிக கடுமையான பணி வழங்கப்படுகிறது. 1971 இந்தியா மீது பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்திய போது அந்நாட்டு படைகளுக்கு எதிராக நம் படைகள் அதீத வீரத்தை வெளிப்படுத்தின. அந்த போரில் BSF வீரர்களின் பங்களிப்பை இந்தியா எப்போதும் மறக்காது. வங்கதேசம் என்ற தனி நாடு உருவானதில் BSF வீரர்களுக்கு பெரும் பங்கு உள்ளது. வங்கதேசமும் அதை மறக்கக்கூடாது எனவும் அமித்ஷா பேசினார். ऑपरेशन सिंदूर और उसके बाद की घटनाओं के कारण आज पाकिस्तान पूर्णतः एक्सपोज हो चुका है कि भारत में जो टेररिज्म है वो पाक स्पॉन्सर है। पाकिस्तान के द्वारा स्पॉन्सर टेररिज्म भारत के अंदर हो रहा है, क्योंकि जब पाकिस्तान के टेरर के अड्डों पर हमला किया, जवाब पाकिस्तान की सेना ने दिया। जो उनके आतंकवादी आका मारे गए, उनका जब नमाजे जनाजा जब हो रहा था, पूरी दुनिया ने देखा पाक सेना के आला अफसर इनके कॉफिन को कंधा भी दे रहे थे और वहां नमाज पढ़ने के लिए उपस्थित भी थे। एक प्रकार से अब तक पाकिस्तान जो डिनाई कर रहा था वो आज दुनिया के सामने ऑपरेशन सिंदूर के बाद पूर्णतया एक्सपोज हो चुका है कि भारत में टेररिज्म पाक स्पॉन्सर टेररिज्म है। इसमें अब दुनिया में किसी को शंका नहीं रही है। और मैं फिर से एक बार कहना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर अपनी भूमि पर हुए टेरर हमलों के जवाब के इतिहास में सबसे सटीक और सभी उद्देश्यों को पूर्ति करने वाला ऑपरेशन था
और इस सटीक ऑपरेशन का न केवल भारत, पूरी दुनिया के एक्सपर्ट्स भूरी भूरी प्रशंसा कर रहे हैं और हमारे सेना के जवानों की भी प्रशंसा, इनकी वीरता की प्रशंसा, इनकी मारक क्षमता की प्रशंसा और साथ में सेना के संयम की भी प्रशंसा हो रही है कि हमने केवल आतंकी अड्डों और उनके एयरबेस को ही टारगेट किया।